நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? கோவில்ல இருக்கும் சிவலிங்கம் ஏன் அந்த மாதிரி இருக்குது? ஏன் சிவபெருமான் சிலை மாதிரி இல்ல? ஏன் முகம், கைகள் எதுவும் இல்ல? இது ஒரு சின்ன கேள்வி இல்ல, ஒரு பெரிய ரகசியம். நம்ம எல்லாரும் சிவலிங்கத்தை பாக்குறோம், அபிஷேகம் பண்றோம், பூஜை பண்றோம். ஆனா உண்மையான அர்த்தம் தெரியுமா? பல பேருக்கு இது ஒரு கல் மாதிரி தான் தோணும். ஆனா உண்மை அதை விட பெரியது. லிங்கம்னா என்ன? அடையாளம்னு அர்த்தம். அது ஒரு உருவம் இல்ல, ஒரு வடிவம் இல்ல. அது உலகத்தை உருவாக்கிய சக்தியின் சின்னம். அதுக்கு ஆரம்பமே இல்ல, முடிவும் இல்ல. அதனாலதான் சிவலிங்கம் இன்ஃபைனைட் நேச்சரை காட்டுது. நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற அனைத்து சக்தியும் ஒரு ஃப்ளோல தான் இருக்கு. அந்த ஃப்ளோவை ரெப்ரசன்ட் பண்றது தான் சிவலிங்கம். அந்த ஓவல் ஷேப் எனர்ஜி சர்க்குலேஷன் மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல நம்ம நின்றா ஒரு காம் ஃபீல் வரும். நீங்க கவனிச்சிங்களா? அபிஷேகம் பண்ணும்போது தண்ணீர் மேலிருந்து கீழே ஓடும். அது சும்மா இல்ல, எனர்ஜி ஃப்ளோவை சிம்பிளைஸ் பண்ணுது. பால், தண்ணீர், சந்தனம் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுது. சிவலிங்கம் முன்னாடி நின்றா நம்ம ஈகோ குறையும், நம்ம மனசு காம் ஆகும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் 1000 ஆண்டுகளா மக்கள் இத வழிபடுறாங்க. அதனாலதான் சிவலிங்கம் ஒரு கல் இல்ல, ஒரு சக்தி, ஒரு வடிவம் இல்ல, ஒரு உண்மை. அது நம்மையும் இந்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம். இது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? சிவலிங்கம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.